தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. வரும் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வரும் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. வரும் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், சொல்லுங்கள், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தீவிரம் எப்படி இருக்கும்? இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் வாயிலாக நல்லதொரு மழையை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக கனகாரா, தமிழகத்தில் பெஞ்சன் புயல் தாக்கமானது இன்னுமே நிறைவடாத நிலையில் மீண்டும் வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியுள்ளது. குறிப்பாக நாளை முதலே காற்றழுத்த தாழ்வு பகுதியான உருவாவதற்கான காரணங்கள், பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் சற்று முன்பாக தான் தற்போது அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகம் மற்றும் இலங்கையோட கரையோர பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 4 நாட்களுக்கு மட்டுமே தமிழகம் முழுவதும் லேசான முதல் மிதமான மழையான பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகளாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது எந்த அளவிற்கு நகர்ந்து வரும் என்பது அடுத்த நேரத்தில் தெரிவிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு புயலின் நகரமானது 5 முதல் 6 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 7 முதல் 8 கிலோமீட்டர் வரை காணப்படும். அந்த வகையில் தற்போதுதான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் உருவாகி இருக்கிற நிலையில் 1 முதல் 2 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தற்போது நகர்ந்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் காலம் கடக்கதான் இந்த கிலோமீட்டர், அதாவது நகர்வின் கிலோமீட்டர்கள் தூரமானது சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த 4 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுமே பெய்யக்கூடும் எனவும், மேலும் இது கரையை கடப்பதற்கான நிலை வந்துவிட்டால் அந்த 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த 4 நாட்களில் மட்டுமே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், அந்த நேரத்தில் மட்டுமே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கிலோமீட்டர், அதாவது 1 மணி நேரத்திற்கு 5 முதல் 6 கிலோமீட்டர் வரையும், அதிகபட்சமாக 7 கிலோமீட்டர் வரை நகரக்கூடும் என வாய்ப்புள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சன் புயல் தாக்கத்திலிருந்து இன்னும் மேல முடியாத தமிழகத்தில் மீண்டும் ஒரு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த பெஞ்சன் புயல் தாக்கத்திலிருந்து சற்று குறைவுதான் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு தாக்கமானது தமிழகத்தில் இருக்காது எனவும், இலங்கையோர கடலோர கனமழைக்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பெஞ்சன் புயல் தாக்கமானது அந்த அளவிற்கு இருக்காது எனவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரங்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக அடுத்த ஒரு சில நாட்களில் மட்டுமே தமிழகத்தில் லேசான முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. கனகதாரா, வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.